நிறுவனராக வழங்கக்கூடிய இருளப்பன் ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தில் மிகச்சிறந்த ஆய்வு எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆய்வினை நோக்கி ஆய்வு செம்மல் என்ற விருதினையும் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், இந்த தமிழ் அமைப்புகள் எப்படி தொல்காப்பியத்திற்கு பணியாற்ற வேண்டும், பணியாற்றுவதற்கு என்ன செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக அதைவே சிறப்புரையாக ஆக்கிக் கொண்டு நாங்கள் இருளப்பன் ஐயா அவர்களை சிறப்புரை நீங்கள் ஒரு 40 நிமிடங்கள் பேசலாம். அவைக்கு வணக்கம். என்னுடைய சிறப்புரை தொடங்குவதற்கு முன்பாக எங்களது ஆசான் மதுரை யாதவர் கல்லூரியின் தமிழ் உயராய்வு மன்ற தலைவராக வீற்றிருந்து முதல்வராக வீற்றிருந்து ஏராளமான தமிழ் பணிகளை செய்து கொண்டிருப்பவர், இங்கு வந்து வாழ்த்துறை வழங்கியிருப்பவர் ஐயா அவர்கள் இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமம் என்ற இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதற்குரிய ஐயா வாலியப்பனார் அவர்களுக்கு தொல்காப்பிய மன்றம் மதுரை சார்பில் அதன் அறிவுரையாளர் என்ற முறையில் அவருக்கு ஒரு சான்றிதழ் வழங்குகின்றார். அதோடு சேர்ந்து அவருக்கு புத்தகங்கள் தொல்காப்பியம் மூலம் முறையும் என்ற கூவே பாலசுப்ரமணியன் என்ற அறிஞர் எழுதிய உரையை அவருக்கு பரிசீலிக்கிறார். அவருக்கு பெருந்துணையாக வழங்கக்கூடிய வழக்கறிஞர், ஆசிரியர், தொல்காப்பிய அறிஞர் என்ற பன்முகத்தோடு தந்தையை போலவே விளங்கக்கூடிய ஐயா உமாபதி அவர்களுக்கு மிகவும் அரிய நூலான காப்ப அரவாணன், காயம்மாள் அரவாணன் அவர்கள் தமிழ் கோட்டம் மூலம் வெளியிட்ட தொல்காப்பிய களஞ்சியம் என்ற நூலை ஐயா அவர்கள் முனைவர் ஏ. ராமசாமி ஐயா அவர்கள் ஐயா வாலியப்பனார் அவர்களுக்கு ஐயா முனைவர் ஏ. ராமசாமி ஐயா அவர்கள் பரிசீலிப்பதற்காக ஏராளமான நூல்களை கொண்டு வந்திருக்கிறார். பரிசீலிப்பு அனைவருக்கும் வணக்கம். இன்று தொல்காப்பிய தமிழ் சங்கமம் என்ற அமைப்பின் 102வது அமர்வு பயிலரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தலைமை தாங்கியிருக்கக்கூடிய பேரறிவாளர் கலையரசன் அவர்களை, அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய கையிலை புனிதர் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் ஆகிய தேர்வு ஆதீனம் அவர்களே, இதிலே வரவேற்புரையாடி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் பால சரஸ்வதி
ஆகிய அரசு கலைக்கல்லூரி கோவையின் உதவி பேராசிரியர் அவர்களை முன்னிலை வைத்திருக்கக்கூடிய முனைவர் இரா சிங்கராசா ஆகிய அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி சிவகாசி விரிவுரையாளர்களை இங்கே எல்லோருக்கும் சிறப்புரையாக வழங்கி அதை வாழ்த்துறை என்ற பெயரில் வழங்கியிருக்கக்கூடிய எங்கள் ஆசான் பேராசிரியர் முனைவர் இ. ராமசாமி, மதுரை யாதவ கல்லூரியின் தமிழ் உயராய்வு என்ற தலைவராகவும் முதல்வராகவும் விளங்கி பெருந்தமிழ் பணியாற்றக்கூடிய ஐயா அவர்களே, அதுபோன்று இங்கே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டு அடிப்படையாக அனைத்து பணிகளையும் செய்திருக்கக்கூடிய மதுரை தொல்காப்பிய மன்றத்தின் நீண்ட நாள் நண்பர் ஐயா திரு காளியப்பனார் அவர்களே, அதுபோன்று இங்கே அனைத்து உதவிகளையும் வழங்கிவிட்டு பாராட்டுரை வழங்கிய முனைவர் அம்மா கேரளைன் சாரா ஆகிய பிஎஸ்சி கட்டிடக்கலை கல்லூரியின் நூலகர் அவர்களே, அதுபோன்று இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கவிச்சுடர் ஐயா காளியப்பனார் முதல்வர் உமாபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் இணையதளம் மூலம் பதிவு செய்து நமக்கு பேருதவி செய்து வரும் அமெரிக்க நியூஜெர்சி மாநில உலக தொல்காப்பிய மன்ற செயலாளர் முனைவர் ஆட்சி கா நிதி அவர்களே, அதுபோன்று நன்றியுரையாற்றக்கூடிய நல்லாசிரியர் திரு மா நடராசன் ஆகிய தமிழ் சங்கமம் நிர்வாகி அவர்களே, இதுபோன்று எங்களை இங்கே ஊருக்குள் நுழைந்தவுடன் எங்களை வரவேற்று உபசரித்த ஐயா துரைசாமி அவர்களே, ஐயா சேராசன் அவர்களே, அதுபோன்று இங்கே இந்த மன்றத்தில் அமர்ந்திருந்து இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் தொல்காப்பிய மன்றம் மதுரை சார்பில் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையை தொடங்கி எனது உரையின் தலைப்பு என்பது இன்றைய தமிழ் அமைப்புகளின் தொல்காப்பிய பணிகள் என்பதாகும். ஆக தமிழ்நாடு, இந்திய மாநிலங்கள், உலக நாடுகள் இவற்றெல்லாம் எத்தனை தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன, எத்தனை தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன என்று ஐயப்பாடு தொடர்ந்து நம்மிடம் கேட்டு இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு கடந்த 5/1/2026 6/1/2026 ஆகிய தேதிகளில் மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்தில் நடத்திய சான்றோர்கள் பெருவிழா என்ற விழாவில் தீர்ப்பளித்தது. அன்று தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற உலக அமைப்புகளுக்கெல்லாம் பாராட்டு நடந்தது. அங்குதான் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டாங்க. அந்த பட்டியலிலே இருந்த செய்திப்படி எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பட்டியல் வெளிவந்ததே என்ற மகிழ்ச்சியில் அவற்றையெல்லாம் குறித்து வைத்தேன். ஏனென்றால் இது தலைப்பை தமிழ் அமைப்புகள் செய்யும் தொல்காப்பிய பணிகள் தான். ஆக அந்த அழைப்புகளிலே பார்க்கும்போது ஏறத்தாழ 60 அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த 60 அமைப்புகளில் தொல்காப்பியம் தொடர்பான சொன்ன ஒரே அமைப்பு நம்முடைய அமைப்பு தான். அதாவது இந்த கோவை தொல்காப்பிய தமிழ் சங்கமம் என்ற அமைப்பு தான் அந்த 59 அமைப்புகளிலும் ஒரு அமைப்பாக இருந்தது. எனவே மற்ற அமைப்புகள் பெயர் தமிழ் சங்கம் என்று இருக்கும். ஆனால் அவர் தொல்காப்பிய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக நம்முடைய இந்த கோவை தமிழ் சங்கம், கோவை இந்த சங்கம் அமைப்பு தான் இந்த பணியை விரிவாக செய்து கொண்டிருப்பதாக உலக தமிழ் சங்கமே அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த
கோவையில் உள்ள இன்னொரு அமைப்பு என்னவென்றால் கோயம்புத்தூர் தமிழ் சங்கமம் இன்னொரு அமைப்பு நம்முடைய அமைப்பு மாற்றம். இது தவிர 57 தமிழ் அமைப்புகள் வந்து வெளிநாடுகளில் வந்து ஒரு 9 அமைப்பு, அதில் பிரான்ஸு, அது மாதிரி அமெரிக்க ஹூஸ்டன், அப்புறம் வட அமெரிக்க உலக பெண்கவியல் பேரவை, அடுத்து இலங்கை கதிரவன் கலைக்கழகம், ஹாங்காங் தமிழ் பண்பாட்டு இயக்கம், காங்கோ தமிழ்ச்சங்கம், இலங்கையில் இன்னொரு இலங்கை மலைநாட்டு மக்கள் தமிழ்ச்சங்கம், கம்போடியா எமர் தமிழ்ச்சங்கம். இந்த கம்போடியாவுடைய எமர் தமிழ்ச்சங்கம் நடத்திய விழாவுக்கு ஐயா காளியப்பனார் உட்பட நம்முடைய தொல்காப்பிய ஆர்வலர்கள்லாம் அங்கிருந்து இந்தியாவில் போனாங்க. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு, தென்கொரியாவில் உள்ள தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு ஒரு புதிய புரட்சியை செஞ்சுருக்காங்க. அவங்க என்னன்னா அந்த கொரியாவில் உள்ள அவங்களுடைய முதல் இளவரசி தமிழ் பண்ணிட்டேன் நாகர்கோவில் பகுதியிலிருந்து போனாங்க அப்படிங்கிற ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிலை அமைக்கிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தொல்காப்பியம் தொடர்பான பணிகளை அவங்க செய்கிறாங்க. இது மாதிரி தொல்லியல் வரலாறு தொடர்பான பணிகளை அவங்க செய்கிறாங்க. இது மாதிரி 9 அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்து கௌரவிச்சாங்க உலக தமிழ் சங்கத்தில். அது மாதிரி 16 அமைப்புகள் வந்து இந்தியாவில் வேற மாநிலத்திலிருந்து கௌரவிச்சாங்க. அது எப்படின்னா மேற்கு வங்காளம், ஒடிசா, தெலுங்கானா, அது மாதிரி மராத்திய மாநிலம், கோவா, திருவனந்தபுரம், கொச்சி, அப்புறம் கர்நாடகா, இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு தமிழ்ச்சங்கங்கள் இருந்துச்சு. அந்த அந்த தமிழ் கர்நாடகத்தில் மட்டுமே 7 அமைப்புகள் இருக்கு. அப்போ மொத்தமே 16 அமைப்புகளை கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அப்போ அவங்களும் தொல்காப்பிய பணிகள் செஞ்சுருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அமைப்பு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மாவட்ட ரீதியாக மதுரையில் 10 அமைப்பை கொடுத்துனாங்க. அந்த 10 அமைப்புல தொல்காப்பியம் தொடர்பாக பெரும் பணி செய்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் கூப்பிட்டு கௌரவப்படுறோம். அது மாதிரி வடக்காவடி வீதியில திருவள்ளூர் கழகம்னு சொல்லி அவங்களும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவங்க. அப்புறம் சோமசுந்தரம் காலனின்னு மதுரையில் இருக்கு. அவங்க அங்கே திருவள்ளூர் மன்றம்னு நடத்திருக்காங்க. அதுவும் பெரிய சாதனை படைத்த அமைப்பு. அதில் ஐயா மதிப்புக்குரிய முனைவர் ராமசாமி அவங்க வந்து அவர் அறக்கட்டளை நிறுவி தொடர்ந்து அதில் வந்து போய் தொல்காப்பியம் தொடர்பாக பேசுவாங்க. அவங்களும் தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அமைப்பு. அப்புறம் இங்கே வந்து உலக திருக்குறள் பேரவைன்னு சொல்லி ஐயா டவுன்லாட் ரோடுன்னு சொல்லி நம்மகிட்ட வச்சுருக்கோம். அங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய வள்ளல்னு சொல்லலாம், பெரிய அறிஞர்னு சொல்லலாம். அப்போது மணிமொழியன் ஐயா நடத்தினாங்க. இப்போ அவங்க முதல்வர் கார்த்திகை மணிமொழியன் செய்கிறாங்க. அப்போ அவங்கள தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள் எதுவாக இருந்தாலும் அதை கூட்டு முன்னிலைப்படுத்துறது, அந்த அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது. தமிழ் குழந்தைகள் வந்து வறுமையில் இருந்துச்சுன்னா அது தெரிஞ்ச உடனே வந்து அரசாங்கம் மாதிரியே அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த மாணவியும் பெற்றோரும் மேடம் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது இந்த மாதிரி அவன் வறுமை அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த அறிவிப்பே அவர் மன்மோகன் சொல்கிறாரு, மாதம் 3000 ரூபாய் குடும்பத்துக்கு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சாங்க. அவ்வளோ பெரிய பண்ணவங்க. இப்படிப்பட்ட அமைப்புலாம் அது மாதிரி தமிழ் வளர்ச்சி கழகம், இலக்கிய மன்றம், திருக்குறள் வளர்ச்சி பற்றி மனிதம் வளர்ப்போம் சங்கம், இது மாதிரி திருமூலன் அறக்கட்டளை, இது மாதிரி அமைப்புலாம் மதுரையில் இருக்கு. அது மாதிரி தேனியில் 2 வையை தமிழ்ச்சங்கம், தேனி தமிழ்ச்சங்கம். அந்த வையை தமிழ்ச்சங்கத்தோட பெருமை என்னன்னா அவங்க தான் கோயம்புத்தூர்ல 2 குழந்தைகளை கூப்பிட்டு இந்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கம் வந்து 42,000 ரூபா கொடுத்து 2 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க. ஐயாவுடைய காளியப்பனார் ஏற்பாடு இதே இடத்துல கொடுத்தாங்க. அந்த குழந்தையை உருவாக்குனவங்க இந்த வையை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய இளங்கோமன்னார் தான் வந்து நடத்துனாங்க. அந்த இளங்கோமன்னார் தான் மதுரை முதுமுனைவர் செந்தமிழ் அந்தனர் இளங்கோமன்னாருடைய மாணவர். அவர் தான் அவங்களை உருவாக்கி உலகத்திலேயே முதல் முறையாக
பார்க்காமல், தொல்காப்பிய புத்தகத்தை பார்க்காமல் 1710 நூற்பாக்களையும் மனனம் செய்து முற்றோதல் செய்த 2 மாணவியர், செந்தமிழ் சாலினி, முத்தமிழ் சாமினி. அந்த 2 பேரும் இங்க வந்து இவங்ககிட்ட இந்த பரிசு வாங்கின செய்தி தெரிஞ்சுட்டேன். தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் பரிசு கொடுத்தாங்க. அந்த செய்தி ஐயா பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது கொரோனா காலத்துல பள்ளிக்கு குழந்தைகள் செல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ வைகை தமிழ் சங்கத்தில் இருந்து இளங்குமரனார் அவர்கள் வந்து 2 குழந்தைகளை தயார் பண்ணி 1610 நூற்பாக்களையும் ஒப்புவிக்க வைத்தார்கள். அவர்கள் 27 இயல் இருப்பதால் நாங்கள் அவர்களை அழைத்து இங்கு 27,000 ரூபாய், இயலுக்கு 1000 ரூபாயாக நாங்கள் கொடுத்தோம். அதே சமயத்தில் அந்த கொரோனா காலங்கிறதுனால அவங்க பெற்றோர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்தோம். அதை கற்பித்த ஆசிரியருக்கு 5000, ஆக 42,000 ரூபாய் இதே மேடையிலே நாங்கள் கொடுத்தோம். அதை கேள்விப்பட்ட குமரன் தங்கம்மாளை பாராட்டலாம் இருக்கக்கூடாது. அதாவது தமிழகமே வியந்து பாராட்டக்கூடிய ஐயா எங்களுடைய முனைவர் ராமசாமி ஐயா தலைமையில் வந்து பாராட்டினாங்க சரியா வரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த கோவையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய வேறொரு ஆதினத்தின் முழு ஆதரவோடு செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமம் தொடர்ந்து நடைபெற்று தொல்காப்பிய சாதனை நிகழ்த்த வேண்டும். அடுத்து அரசு நம்முடைய கோரிக்கையான தொல்காப்பிய விருது மீண்டும் வழங்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அப்படி விருது வழங்கும் போது இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமத்திற்கு தான் அந்த விருது வழங்க வேண்டும் என்று நன்றி வணக்கம். ஐயா வணக்கம். தமிழகத்தில் இருக்கின்ற தொல்காப்பிய பணி எப்படி போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரே ஒரு பணிவான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வாகை தமிழ்ச்சங்கம் வந்து இணைய வழியாக சான்றிதழ் படிப்பு, டிப்ளமோ அப்படிங்கிற படிப்பை இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் தொல்காப்பியம் நான் வந்து பயிற்றுனராக இருக்கேன். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் முடிச்சாச்சு. இப்போ பொருளதிகாரம் போயிட்டு இருக்கு. இலங்கையிலிருந்து, லண்டன்ல இருந்தெல்லாம் அவங்க இணைய வழியா மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். தமிழ் படிக்கிறவங்க அல்லாதவங்க நிறைய பேர் அதுல வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பணியை நான் செய்துட்டு இருக்கேன்னு பெருமையோடு சொல்லிக்கிறேன். இப்பொழுது தொல்காப்பிய பேரவையில் இந்த காலைக்குன்னு ஒரு சின்ன ஒரு அரப்பணி செய்து என்னன்னு கேட்டா, இந்த அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் அவர்கள் பேருந்திலே இலவசமாக செல்லலாம் என்று அரசு சொல்லுகிறது. என்னுடைய அடுத்த கேள்வி, அந்த யாருமே அரசு பேருந்தில் செல்ல முடியாதவர்கள் தான் அவர்கள் அனைவரும். அதனால் அவர்களை அழைத்து செல்வதற்கு துணையாக செல்கின்றவர்களுக்கு இலவசமாக ஒரு பயணச்சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செய்து அதை அரசாங்கம் செஞ்சிருச்சு. அது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர் மட்டும் ஏதோ தலைமை மட்டமாக கொடுத்துட்டாரு. அப்போ அந்த நம்ம மட்டும் நினைக்கிறது இல்லை, சமுதாயத்தின் நினைக்க வேண்டும். அகவே முதிர்ந்த தமிழறிஞர்கள் எனக்கு கிடையாது. ஆனாலும் அவர்கள் எப்படி போவார்கள் என்பது ஒரு உணர்வோடு இதற்காக நானும் அசன் பாபா அவர்களுக்கும் சென்னையில போய் ஜீவ வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் சிரமப்பட்டிருக்கிறேன். ஆகினால் நாம் முடிந்த அளவு ஒல்லும் வகையான திருக்குறள் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நன்மை செய்வதற்கு எப்பப்பெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று நாங்க இவர் தொல்காப்பி உலகத்துல போய் நல்ல வென்று சாதனைக்கு வந்தார். திருமணம் திருச்சந்திரன் அவர் வந்து அவர் குழந்தையோட வந்தார். அப்போ அவர்கிட்ட குழந்தையோட பேர் கேட்டேன், தையல்விழின்னு சொன்னார். உடனே அங்க ஒரு புத்தகம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அவங்கள பாராட்டணும். அது மாதிரியான தொல்காப்பிய மன்றம்ங்கிற பேரு தகுந்தாப்புல நிறைய பணி செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் திருக்குறள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஆனால் தொல்காப்பியம் கற்றுக்க முடியாது, அது பெரிய பெரிய பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்காமலேயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது வரல. உலகத்திலேயே மிக
சிறிய அடிகளை கொண்ட பாடல் வந்து ஆத்தி சொல்றோம். அதே 2 சீரோட இருக்கு. அறம் செய்ய விருந்து அப்படின்னு. அதற்கு அடுத்தபடியாக தொல்காப்பியத்தை சின்னது எப்படின்னா 2 சீர்ல இருக்கக்கூடிய நூற்பாவே 35 ஓரடி நூற்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 597 அதுல. சரி, ஈரடி நூற்பான்னு எடுத்துக்கிட்டா அதுவும் 594 இருக்கு. அப்புறம் 2ம் சேர்ந்து 1200 வந்துருக்கு. அப்புறம் 3 அடி 4 அடி எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 5 அடி வரை கணக்கு போட்டு பார்த்தா அது 1500 வந்துருது. மீதி 100 நூற்பாதே உங்களுக்கு வந்து 6 அடியில இருந்து 59 அடி இருக்கு. அப்ப இது தொல்காப்பியம் தான் படிக்கிறது இது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக நானே ஒரு பெரிய ஒரு நோட்ல எல்லாத்தையும் 1210 நூற்பாவையும் வகைப்பிரிச்சு எழுதிட்டேன். ஓரடி எத்தனை, ஈரடி எத்தனை எழுதிருக்கேன். அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த எழுதிருக்கேன். ஓரடி வந்து சுமார் 600, ஈரடி சுமார் 600, 3 அடி 164, 4 அடி 111, 5 அடி 41, 6 அடி 18, 7 அடி 9, 8 அடி 11, 9 அடி 9, 10 அடி 4, 11 அடி 4, 12 அடி 1, 13 அடி 4, 14 அடி 1, 15 அடி 3, இப்படி ஒவ்வொன்றே வகைப்படுத்தியாச்சு. இதுவரைக்கும் 1574 வந்துருச்சு. அதுக்கு பாருங்க 18 அடி 1, 20 அடி 2, 22 அடி 1, 24 அடி 2, 28 அடி 1, 32 அடி 1, 36 அடி 2, 42 அடி 1, 46 அடி 1, 59 அடி 1. இப்ப இவ்வளவையும் பிரிச்சாச்சு. பிரிச்சு யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்கறது மாதிரியா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்ப தொல்காப்பியம்ங்கிறது வந்து பகுத்தறிவாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம், அறிவியலாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு. அதை நீங்க உள்ள போய் படிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அதில் உள்ள தெளிவுகள்லாம் தெரியும். இதுல நீங்க ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க. நீங்க நாட்டுக்கு தொல்காப்பியம் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா 1589 நூற்பா மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலயே எல்லாமே அடங்கிடும். என்ன அடங்கிடும்? நீர், நிலம் காட்டு போட்டு 5 பூதங்கள்னால அடங்கினத உலகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. அப்போ அந்த விஷயத்தையே இப்போ ஹிக்கிம் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலாந்தில் வந்து கருந்துளை சம்பந்தமாக போடுவார். அப்போ அறிவியல் சம்பந்தமாக அந்த கட்டுரைலாம் படிக்கும்போது அப்போ இந்த 5 பூதங்கள்னால அடங்கினதே உலகம் அப்படிங்கிறது அப்போ கடைசியை முடிப்பாங்க. அப்போ இந்த அடிப்படையை இப்போ அவர் தொல்காப்பியம் பிறந்து 2736 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை படித்து அதிசயமாக சொல்கிறோம். அந்த ஒரு நூற்பாவை நம்ம வந்து பெருசாக்கி அதை ஆய்வு பெற்றிருந்தோம்னா நம்ம பிழைச்சிருப்போம். அதை மகா கவிதைங்கிற தலைப்பில் கவிப்பேரரசு வைரமுத்து வந்து இந்த ஒரு நூற்பாவை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 300 பக்கத்துக்கு மேலே புத்தகம் போட்டுருக்காங்க. அதில் நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதுக்கு அவர் நிறைய விளக்கம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி தொல்காப்பியம் வந்து நமக்கு வாழ்வியலுக்கு, பொதுநலனுக்கு, எல்லாவற்றுக்கும் இது சரியானது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பிரித்து நான் சொல்கிறேன். அது மாதிரி என்னென்ன செய்யணும், அதாவது தொல்காப்பிய மன்றம்னு சொல்லி நம்ம வந்து நடத்துகிறோம். இதில் அரசாங்கத்துக்கோ மற்றவங்களுக்கோ என்ன வேண்டுகோள் நம்ம விடுறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்லணும்ல, அப்போ தானே பயன்படும். அதில் 10 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியர் விருது மீண்டும் வழங்க வேண்டும் என்று மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். 2016 தான் கடைசியாக தொல்காப்பியர் விருது கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு விருதை கொடுக்கல. ஏன் கொடுக்கல, ஏன் மறந்தாங்கிறது யாருக்கும் தெரியல. அப்புறம் முதல் வகுப்பிலிருந்து உயர்கல்வி பட்ட வகுப்பு வரை வந்து தமிழ் பாடமாக உள்ள அனைத்து கல்வி நிலையங்களும் தொல்காப்பியத்தை பாடமாக இருக்கணும். அதனுடைய வரலாறு சொல்லணும். இதெல்லாம் வெறும் தொல்காப்பியம் நூற்பா மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் கடந்து வந்த பாதைகளும் பெரிய பெரிய பாதை. அதனால இந்த தொல்காப்பியத்தை வந்து இவங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தையும் கேட்குறோம். தனியார் கல்வி அதிகாரம் உள்ளவங்க உயிர் வகைப்பாடுகளை சொல்றாரு இல்லையா,
ஆமா, ஆமா. அது வந்து கட்டாய பள்ளி பாடத்துல சேர்க்கணும். கண்டிப்பா அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா மாதிரி அவங்க எல்லாம் வந்து பாடத்தை கட்டுவோம் பண்ணோம்னா சரியாக அதை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி தொல்காப்பியர் வரலாறு தொடர்பான கட்டுக்கதைகளுக்கு தடை வைக்கணும். ஸோ தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை எழுதினாங்க. அதோடு நிறுத்தாம தொல்காப்பியர் வந்து யமத கணிக்கு பிறந்தவர், திருநதுமா கணின் அவர்களுக்கு இயற்கையர், அகத்தியோட மாணவர் அப்படிலாம் ஒரு செய்தி. அது வந்து கதையாக வருது. ஒரு 4 வகையான கதைகள் இருக்கு. அதுக்கான புத்தகம் கூட கொண்டு வந்து. அப்போ அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி. தொல்காப்பிய பாட வேறுபாடுகளை ஆராய்ச்சி பண்ணி புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் வாய் சுப்பிரமணி, ஐயா சாவே சுப்பிரமணி, அது மாதிரி வேங்கட ராமையா, அது மாதிரி நாகராஜ், இந்த 4 பேரும் சேர்ந்து 1996 தொல்காப்பிய பாட வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் வந்து வெளியில கிடைக்கல. அது புத்தக கடைகள்லையோ வேற எங்கேயோ நூலகங்கள்லையோ கிடைக்கல. அது எங்கே கிடைச்சுன்னா, மறைந்த ஐயா மதுரை செந்தமிழ் அந்தனர் முதுமுனைவர் இளங்குமரனார் அவங்க வந்து 2020 இருந்தாங்க. அப்போ நாங்கள் தொல்காப்பிய மன்றம் துவங்கிற செய்தியை அவங்ககிட்ட சொல்லிட்டு இது சம்பந்தமாக வேற ஆலோசனை கேட்க போனது. அவர் அந்த நூலை கொடுத்து இதை ஒரு நகல் எடுத்துங்க, இது உங்களுக்கு பயன்படும், ஏராளமான தொல்காப்பிய பாட வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதுல அந்த பாட வேறுபாடுகள் மட்டுமில்ல, சிக்கலான ஒரு விஷயங்களையும் மையப்படுத்தி வந்திருக்கும். அதுல முக்கியமாக நச்சினார்க்கடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையாசிரியர் வந்து முதல் உரையாசிரியர் இளம் கோர்னார் வந்து மறுத்து அவர் ஒரு உரையினரே எழுதியிருப்பார். அப்போ அதுக்கு இளங்கோர்னருக்கு ஆதரவாக மற்ற அறிஞர் இருந்தால் கூட நச்சினார்க்கடிய உரை வந்து அதை வந்து சொல்றதோட இந்த கட்டுக்கதை தொல்காப்பியர் கட்டுக்கதையை சொன்னது அவர் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து பார்த்து விளங்கிட்டு மற்ற விஷயங்களை பார்த்துக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். என்ன செய்யணுங்கிறதா. அப்புறம் இது தவிர என்னென்ன அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் சேர்த்து பணிபுரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது வரும்போது, நாங்கள் வந்து திருமங்கலத்தில் இலக்கிய பேரவை அப்படி ஒரு அமைப்பு, அவங்களோட சேர்ந்து தொல்காப்பியம் சார்ந்த பணிகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் சேரணுங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்கோம். அது மாதிரி மதுரை வாசகர் வட்டம், நட்பு தமிழ் வட்டம்லாம் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம். உலக தொல்காப்பிய மன்றம் ஐயா இளங்கோர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய பணி பெரும்பணி. அவங்க வந்து யூடியூப் வெளியிடுவாங்க, இணையதளத்தில் அவங்களுடைய அந்த பேச்செல்லாம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய பேச்சு. ஐயா பத்மநாபன், புதுச்சேரி பத்மநாபன் வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து தொல்காப்பியத்துக்காக சிறந்த பணியாற்றினா அவங்களோட சேர்ந்து நம்ம பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பன்னாட்டு தமிழர் மன்றம் சொல்லி வாமு சேதுராமன் ஐயா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே நடைபயணம்னு வரும்போது மதுரையிலேருந்து வரவேற்போம். இப்போ ஐயா அவங்க கடந்த ஆண்டு மறைஞ்சிட்டாங்க. அப்போது மறைஞ்ச பின்னாடி அவருடைய முதல்வர் ஐயா வாமு திருவள்ளுவன் அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் கன்னடா தமிழ் சங்கத்தோட தொடர்பிட்டு அவங்க இப்போ வந்து இந்த ஆண்டு 2வது தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு நடத்துறாங்க செப்டம்பர்ல. அதுக்காக 31 தலைப்புகளில் கட்டுரை கேட்டிருக்காங்க. அந்த கட்டுரையை வந்து நம்ம எல்லாம் எழுதலாம். நம்ம கேட்குறது எளிமையான கட்டுரைகளை. அந்த அதுக்கான கட்டுரைகள் நம்ம இருந்து எழுதணும். எழுதி அவங்களோட பற்றி அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம், அவங்களுக்கு தொல்காப்பியம் தொடர்பான தேவை வந்து குறைவாக இருக்கும். நமக்கு அதிகம், நமக்கு வாய்ப்பும் அதிகம். அங்கே தமிழ் பள்ளிகளே இருக்காது வெளிநாடுகளில். நமக்கு தமிழ் பள்ளிகள் இருக்குது, தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க, தொல்காப்பிய மன்றம் இருக்குது, எல்லாமே வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். போட்டி போடுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. அதனால் நம்ம தான் அதை அவங்க கேட்கக்கூடிய அந்த உதவி, அதாவது கட்டுரைகள்லாம் நம்ம எழுதி அவங்களுக்கு அனுப்பணும். இது மாதிரியான பணிகளை வந்து நம்ம செய்யணும். இவர் ஐயா காளிய பணம் சொன்னதுன்னா நிறையா அவருக்கு சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவருடைய உரையிலே அவர் எப்படி என்ன பொசிஷன் வந்து எல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அவர் எப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு
அவருடைய குறிப்பு அனுப்பினார், அவரை பற்றி குறிப்பெல்லாம் அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது ஏராளமான பணிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த அந்த பணியெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு இவ்வளவு சிரமப்பட்டு இன்னும் உயர்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படி ஆரம்பத்தில் அவர் தொடங்கும் போது தேநீர் கடையை வச்சு தொடங்கிட்டார். தேநீர் கடை வச்சு தொடங்கிட்டாரு. நான் பிரதமாக இருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அடுத்து தொடர்ந்து தமிழ் பக்கம் திரும்பி கம்பராயன், வழக்கறிஞர் ஞானபாரதி இவங்களோட சேர்ந்து தமிழ் பக்கம் திரும்பினாரு. அதோட தமிழோட சேர்றதோட தொழிற்சங்க பக்கம் போய் மேதினமெல்லாம் கொண்டாடிட்டாரு. அப்போ அங்கேயுமே மேதினத்தை கொண்டாடுற ஆட்கள், பிடிக்காத ஆட்கள் பொய் வழக்கு போட்டு சிறையெல்லாம் தள்ளியிருக்காங்க. அப்புறம் எங்கே போய் கொண்டார் போக்குவரத்து பணி நடத்துனராக வந்திருக்காரு, பயணச்சீட்டு ஆய்வாளராக பரிசோதகராக வந்திருக்காரு. வந்து அப்புறம் அஞ்சலகம் போயிருக்காரு. இந்த பரிசோதகராக வரும்போது இவர் புரட்சி திட்டம் கொண்டு வந்தார். எப்படின்னா அப்போ வந்து மாணவர்களுக்கு இலவச பயணம் கிடையாது அரசாங்கத்தில். இவரு தொடங்குறாரு, மாணவர்கள் இலவசம் போகப்பா அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அரசாங்கம் வந்து இலவச பயணம் கொண்டு வருது. அப்புறம் அஞ்சலக கிளை அதிகாரியாக இருக்காரு. அதுவும் கிளை அதிகாரி சாதாரணமாக இல்லை, உள்ள புகுந்து நிறைய சேமிப்பு பண்ணி அந்த மாவட்டத்திலே சிறந்த பிஎம் அப்படின்னு சொல்லி பரிசு இதில் பாராட்டப்பட்டிருக்காரு. அப்புறம் இவ்வளவு சிரமத்திலையும் அம்மா அம்சவணி அம்மா வந்த பின்னாடி அம்மா இந்துமதி உமாபதி எல்லாம் பெரிய சொத்துக்கள்னே போட்டார். 2 சொத்துக்களை பெற்ற பின்னாடியும் நிறைய தமிழ் பணி தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காரு. இவ்வளவு வரலாறை பார்க்கும்போது எனக்கு மலைப்பா இருந்துச்சு. இவரை பார்த்த பின்னாடி அப்போ உமாபதி வந்து நிறையா வழக்கறிஞராக போய் அப்புறம் ஆசிரியராக போய் நிறைய பணி செய்கிறார். உடனே ஆகா அப்பா வழியில் இவர் அந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி நம்மளை வந்து இவ்வளவு வரவழைச்சு நம்மளை சிறப்பு செய்கிறாருன்னு நான் தோணலை. தொல்காப்பியத்துக்காக இவ்வளவு சிறப்பு செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தே வருது. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் பணிபுரிகிறாரு. அங்கே உள்ளவங்க தமிழாசிரியர் தானே அப்படின்னு சொல்லி மட்டமாக நடத்திருக்காங்க. உடனே இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா உடனே கணக்கு அங்கிருந்த மாதிரி படிச்சிடாரு. கணக்கு பிடிச்சி கணக்கில் பட்டம் வாங்கினார். பட்டம் வாங்கி அவங்களுக்கு நேராக நின்று உயர்ந்து காமிக்கிறார். அப்படி அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் 5 பாடத்தையும் நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன், தனி பேச்சு கொடுக்குறேன்னு சொல்லி 5 பாடத்தையும் கொடுத்துருக்காரு. அப்படி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அதை சொல்கிறாரு, நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 20 பேருக்கு மேலே போனாலே பெரிய ஆச்சரியப்படுவாங்க. அவர் பாருங்க 385 பேர் வந்து ஒரே சமயத்தில் அவர் தனி பேச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவருக்கு அதனால வந்து தலைமை ஆசிரியர் பதவி எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தன்னுடைய உமாபதி பற்றி சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வழக்கறிஞர் பணி, அதுபோல் சமையற்கலை படிப்பு, அப்புறம் ஆய்வியல் நிறைஞர் பட்டம், அப்புறம் உதவி நூலகர், வரிசையாக அவர் பண்ணும்போது அவருக்கே வந்த ஒரு பெருமிதம் வருது. அதாவது நான்லாம் அப்படி போய் அப்படி இல்லாமல் தன்னை மாதிரி தன்னுடைய பையன் நல்லா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்வீஸ் இருக்கும்போது நடந்ததுக்கு பிறகு பணி நிறைவுக்கு பிறகு செஞ்சது பெரிய பட்டியலாகும். சர்வீஸ் இருக்கும்போது செஞ்சது நிறையா, அதுக்கு பிறகு இங்கே வருது. அப்புறந்தே இவர் வந்து பயிலரங்கம்ங்கிறத ஏற்பாடு பண்ண அறிமுகம் செய்யப்பட்டேன். அந்த செய்தியை ஐயா ஆதீனம் தெரிஞ்சு அப்புறம் ஐயா கூப்பிட்டு இவ்வளோ பெரிய அமைப்பை வந்து இவங்க வந்து நடத்தி புகழ்பெறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இடத்துல இருந்தே நம்ம வந்து இப்போ பேசுகிறோம். அதில் சிறப்புரைக்கு அழைக்கக்கூடிய தகுதி வச்சுருக்கேன். எல்லாரையும் சிறப்புரை பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, சிறப்புரையை தொல்காப்பியத்தில் தோய்ந்த ஒரு முனைவர் அல்லது புலவரை கொண்டும் தலைமை உரையை ஒரு தமிழறிஞரை கொண்டும் நிகழ்த்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை அவர் தொடர்ந்து செய்கிறார். முன்னிலையாக குடத்தில் உலக்கா ஒளிரும் பலரும் அறியாத என்னுடைய பேச்சு நேரம் முடியுது. ஐயாவும் சொல்லிட்டாரு. அதனால இவ்வளவு சிறப்பாக இந்த பணியை அவர் செஞ்சுட்டு வராங்க. நாங்கள் தமிழ் அமைப்புகள்
தமிழ் அமைப்புகளை வந்து அடையாளம் காட்டுறதுக்காக இன்னைக்கு வந்தோம். அது எங்களுடைய பணி. மற்றபடி தம்பட்டம், கற்பெருமை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவருடைய சேவைகளை அவரே சொன்னார்னா அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போர் அடிச்சிடும். இப்போ நம்ம தொலைதூரத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அவர் என்னென்ன செய்கிறாரு. அந்த வகையில் நம்மளோட பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது அந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சவரன் தங்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சர் காதுக்கு போனதுனால ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாயாக வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் இதெல்லாம் அடிப்படையாக மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் இங்கே 10வது முடிச்ச உடனே இந்த கல்லூரியில இலவசமாக உணவு உண்டு உறைவிட இடத்துல படிக்கிறதுக்காக அடிக்கிறார்கள் சொல்லிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க இங்க வந்தா படிச்சுக்கலாம். உணவும் தரப்படும், உரையும் தரப்படும், கல்வியும் தரப்படும். அந்த 2 குழந்தைகளுக்கு அப்படி செஞ்சுக்கிறேன். அதுபோக 2 குழந்தைகள் செந்தில்குமார் அவர்கள் சாமினி மகிதா மகிமா என்று 2 பேர்களையும் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் கிட்டத்தட்ட அந்த 27,000 ரூபாயை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். இதுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் சொல்ல முடியாது. யாரோ எத்தனையோ பேர். அமெரிக்க நண்பர் இருக்கிறார், ஒரு பொறியாளர் விஞ்ஞானி. அவர் நாச்சிக்கா நிதி அவரத்தை இந்த இது நினைக்கணும். கண்டிப்பா இந்த தொல்காப்பிய சிலை உருவாவதற்கு காரணம் பெரும்பொருள் அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால அத்தனை பேருக்கு நன்றி சொன்னதுனால இந்த தொல்காப்பியத்தை இப்பொழுதும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இயலுக்கு 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. கூடுதலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த முதல் தொல்காப்பிய தூதர்கள் என்ற பட்டம் பெற்ற இந்த தேனி தொல்காப்பிய குழந்தைகள் இப்பொழுது பள்ளி இறுதி ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்லூரி கல்வி இலவசமாக வழங்குவதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த செய்தியை நான் அவர்களுக்கு கொண்டு சென்று நான் அவர்களுக்கு அழைத்து வந்து சேர்த்து விடுகிறேன் என்பதை தெரிவித்தார். அந்த குழந்தைகள் வறுமையில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த தொல்காப்பிய உட்ரோதலில் உலகத்தின் முதலிடத்தில் வளமாக இருக்கிறார். அவர்களுடைய நம்ம மனப்பாட சக்தி வியக்க வைக்கிறது. அந்த 1610 நூற்பாக்கள் எந்த நூற்பாக்களை கேட்டாலும் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் கொண்டாடினோம். உங்களை போலவே நாங்களும் மதுரையிலெல்லாம் ஒரு மதுரை உலக தமிழ் சங்கம் கொண்டாடியது. மதுரையில் உள்ள நட்பு தமிழ் வட்டம், மதுரை வாசகர் வட்டம் கொண்டாடியது. அதுபோன்று திருமங்கலத்தில் அங்கு உள்ள எல்லா 40 இலக்கிய அமைப்புகளும் சேர்ந்து பெரிதாக கொண்டாடினோம். அவர்கள் அழைத்து வந்து பரிசு பொருளெல்லாம் கொடுத்து நம்ம கொண்டாடினோம். அப்படி அவங்கள இன்னமும் நம்ம உயர்த்துவோம். இது தவிர இப்பொழுது புதிதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் தலைமையில் சிப்பிப்பாறை உயர்நிலைப்பள்ளி, விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை உயர்நிலைப்பள்ளியிலிருந்து உமாமகேஸ்வரி என்ற மாணவி சிவகாசியிலே ஐநாடார் கல்லூரியிலே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தான் வரவழைக்கப்பட்டு அவர் முன்னிலையிலேயே அந்த தொல்காப்பிய முற்றோதலை செய்தார்கள். அந்த ஏற்கனவே அந்த சிலப்பதிகார முற்றோதலையும் முனைவர் ஜெயசீலன் மாவட்ட ஆட்சியாக இருந்தபோது தான் செய்தார்கள். அதுபோன்று அங்கே தொடர்ந்து நாங்கள் தமிழ் பணிகள் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குறுதி எங்களுக்கு அதிகமாக ஊக்கமளிக்கும். அதுபோன்று திருநெல்வேலியில் 3 தமிழ் அமைப்புகள் செயல்படுவதாக உலக தமிழ் சங்கம் சொல்கிறார். அதில் தாமிரபரணி இலக்கிய மன்றம், புதிய தமிழ் சங்கம், தீந்தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை, இந்த 3 பேரும் செயல்படுறாங்க. அந்த புதிய தமிழ் சங்கத்திலிருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கார். அவர் வந்து தொல்காப்பியம் மட்டுமில்லை, எல்லா இலக்கியம் தொடர்பாகவும் செயல்பட்டுட்டே இருக்காங்க. இதை ஒருங்கிணைக்கிறதுக்கே உலக தமிழ் சங்கம் பயன்படுது. அந்த உலக தமிழ் சங்கம் மூலமாக நாங்களும் உருவானோம். நாங்கள் தொல்காப்பியர் மன்றம் மதுரை இனி எப்படி உருவானோங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 2 அமைப்பு
ஏகதூர்கம் தமிழ் சங்கம், கல்லை தமிழ் சங்கம், இந்த 2 அங்கே செயல்படுது. அப்புறம் விழுப்புரம் பொதுமறை தமிழ் சங்கம் சொல்லி செயல்படுது. திருவண்ணாமலையில் தடம்பதிக்கும் தலைகள் பன்னாட்டு தமிழ் சங்கம் செயல்படுது. செங்கல்பட்டில் தேடல் தளம் அறக்கட்டளை, சென்னையில் தமிழ்நாடு கலை இலக்கிய கூட்டமைப்பு, தமிழ் மொழி உறவுகள், தமிழ் இலக்கிய கவிஞர்கள் கூட்டமைப்பு, பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ் சங்கம், தமிழ்நாடு கலந்துரையாடுவோம் பேரவை, பாரதி தமிழ் சங்கம், இந்த மாதிரி 5 அமைப்பு அங்கே செயல்படுது. அது மாதிரி விருதுநகர்ல பாரதி பாவாணர் செந்தமிழ் பானம், அவங்க வந்து வாரத்துக்கு 2 அல்லது 3 கவிதை போட்டி நடத்திட்டு இருக்காங்க. அந்த உலக தமிழ் சமூகத்தோடு இணைச்சிருக்காங்க. அதோட எங்க போக்குவரத்து கழகத்தில் நிர்வாக இயக்குநராக இருந்த சட்டநாதன் வந்து தொடர்ந்து அவங்க இந்த போட்டியில் கலந்துப்பாங்க. அதில் என்ன எனக்கு மன நிறைவுனா, ஒவ்வொரு போட்டியிலும் அவர்தான் வெற்றி பெறுவார். அந்த கவிதை அங்கே அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட அனுப்புவார். அவர் வந்து தமிழ் படித்தவர் இல்லை, என்ன மாதிரியே. அவர் பொறியியல் படித்தவர், MBA படித்தவர், அவர் நிர்வாக இயக்குனர் உயர்ந்துட்டார். ஆனால் தமிழ் ஆர்வம் காரணமாக கல்லூரியில் தமிழ் மன்றம் நடத்தி பக்குவம் காரணமாக இப்போ கவிதை எழுதுறாரு. அதில் ஒற்றுப்பிழை, வேற பிரபலி சொற்கள், இதெல்லாம் களையணும் அப்படிங்கிறது தான் ஏற்ற அனுப்புவார். அப்புறம் நம்ம அதை கலைஞ்சு கொடுத்த உடனே அவர் வெற்றி பெற்று அது மாதிரி தமிழ் சங்கங்கள் எப்படி தொடர்பு இருக்குதுக்கா சொல்கிறேன். சேலத்தில் 3 இயங்குது. வீரகனூர் தமிழ் சங்கம், அகில இந்திய தமிழ் சங்கம், சேலம் மாவட்டம் முத்தமிழ் சங்கம், இந்த 3 என்ன செயல்படுது. தருமபுரியில் தமிழ்நாடு முத்தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி செயல்படுது. இப்போ இது பூரா வந்து உலக தமிழ் சங்கம் பதிவு செஞ்சது. உலக தமிழ் சங்கத்தில் பதிவு செய்யாத தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள் நிறைய இருக்கு. அவங்களும் இவங்களுக்கு சளைக்காம இணையாக தமிழ் பணி செய்யறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளை பற்றி நம்ம சொல்லணும். இப்போ அதில் முதல் அமைப்பு வந்து நம்முடைய சங்கமம் தான், தொல்காப்பிய தமிழ் சங்கம். இதுக்கு இணையாக யாராவது தமிழ்நாட்டில் செய்கிறாங்களான்னு தேடிட்டு போது, அதாவது திருவாவடுதுறை அங்கே வந்து கலைவேந்தன் ஒருத்தர் வந்து தொல்காப்பிய பணி செய்கிறார். அவ்வை கோட்டம் அவர் வந்து இதுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய பட்டயமும் சான்றிதழ் படம் கொடுக்கிறார். அது சும்மா சாதாரணமாக செய்யலை. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி அமைச்சர் செந்தமிழன் அவர் தலைமையிலே தோகோலை பண்ணார். அந்த தோகோலாவுக்கு தொல்காப்பு மன்றத்தை போட்டுருந்தாரு. அம்மா கமலா அம்மா நான் எல்லாம் போயிருந்தோம், இணையத்தில் போயிருந்தோம். போய் அதில் சிறப்பு செஞ்சோம். அது தொடர்ந்து சனிக்கிழமை செய்கிறார். செஞ்சு நான் மாணவியெல்லாம் சேர்த்து விட்டேன். அவங்க வந்து எந்த விதமான சமரசத்துக்கு இடம் கொடுக்காம தொல்காப்பியத்தை வந்து சரியாக பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கலைவந்தன் செயல்படுறாரு. அப்போ இது மாதிரி தொல்காப்பியம் தொடர்பாக யாரெல்லாம் இது பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் அந்த தொடர்பு வச்சுருக்கோம். இங்கே ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, அதாவது ரத்தம் சதை எல்லாத்துலேயுமே தொல்காப்பியம் ஊறி போன இடம். இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வேற எங்கே பார்க்க முடியாது. அவளை ஏன்னா இவருடைய தலைமையான பேரூர் ஆதீனம் ஐயா அவர்களுடைய அதாவது மறைந்த ஆதீனத்திலிருந்து இது பரம்பரை சொத்தாகவே இதை நடத்தி கொண்டிருந்தார். ஏன்னா ஒருத்தருக்கு 60 நாள் நடத்தினாரு, இன்னொருத்தர் விட்டார். அப்படி இல்லாமல் மிக சிறப்பாக 270 கிலோ எடையுள்ள ஐம்பொன் சிலையை வச்சு அதில் சும்மா பேருக்கு தொடங்காமல் பேரறிவாளர் ஒரு இந்திய தமிழ்நாடு அரசில் தமிழ் துறையில் பெரிய பொறுப்பில் இருந்த ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள், ஐயா மருதநாயகம் அவர்கள் உட்பட பெரிய ஆட்கள்லாம் வச்சு திறந்துட்டார். அதனால் இது இந்த அமைப்போடு சேர்ந்து பணியாற்றுறதில் நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா இது நாங்கள் தொலைபேசி வழியாகவும் வேறு வாட்ஸ்அப்பில் வந்து நிகழ்ச்சியாக வந்து கேட்டுகிட்டே இருந்தோம். இது வந்தபோது பார்த்தா இந்த அரங்கமே கிமு 700 நிலந்தருவர் பாண்டியன் போட்டிருக்கோம். நிலந்தருவர் பாண்டியன் வந்து ஒரு அவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அவையில் அதங்கோட்டாசான் தலைமையில்
தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை வந்து அரங்கேற்றுவார். அந்த காட்சிக்கு ஏதாவது இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்தா நிச்சயமாக அந்த நலந்தரு பாண்டியன் காலத்து தலைநகரான கபாடபுரத்தில் இருந்த 2ஆம் தமிழ் சங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவைதான் இருந்திருக்கும்னு நமக்கு தோணும். அவ்வளவு சிறப்பான அவையாக இருக்கிறது. இதில் வந்து ஐயா காளியப்பனை வந்து தொல்காப்பியர்னு சொல்றதா, அதங்கோட்டாசான்னு சொல்றதா, இல்லை பணம்பாடுறான்னு சொல்றதா, எல்லா வகை சிறப்புமே ஐயா காளியப்பனா இருக்கு. அவ்வளவு சிறப்பாக இந்த தொல்காப்பியர் சங்கமத்தை வந்து ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனநிறை வந்து இங்கே நான் பேசும்போது தெரியுது. இதில் வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அடுத்த கேள்வி உங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த 15/2 அப்படிங்கிற ஒரு தேதி இருக்குல்ல, அந்த தேதியே மனநிறைவான தேதி. நாங்கள் ஐயாவுடைய தலைமையில் 21/12/2019 மதுரையில் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் மேலேயே தமிழ் அறிஞர்கள் கூடி அந்த தொல்காப்பு மன்றங்களை துவக்கணும். அதற்கு பின்னாடி 15/2/2020 இதே தேதி மே 2020 கோவையில் உள்ள மகிதா மகிமா ஐயா சொன்னாங்கல்ல, வழக்கறிஞர் செந்தில்குமார், தமிழாசிரியை உமாராணி, அவங்க 2 பேரும் 2 பேருக்கு பிறந்த குழந்தைகள் மகிதா மகிமா. அப்போ அவங்களுக்கு 7 வயசு இருக்கும். அப்போ அவர் குடும்பத்தோட கூப்பிட்டு போய் கன்னியாகுமரியில் தொல்காப்பியர் பிறந்த ஊரில் போய் நிறுத்தி இவங்க 2 பேரும் வச்சு மாலை போட வச்சு அப்புறம் ஆறு வீட்டில் வச்சு ஒரு விருது வரம் நிகழ்ச்சி இந்து கல்லூரியில் அந்த குழந்தைகள் தொல்காப்பியத்துக்காக அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மதுரை கூப்பிட்டு வந்து மதுரை ஜெயந்திபுரத்தில் தொல்காப்பிய மன்ற துணையோட ஒரு விருது வழங்க நிகழ்ச்சி அங்கேயும் விருது வாங்கி அதுக்கு பிறகு தொல்காப்பியர் மன்ற முத தொல்காப்பியருக்கு செலவு வச்சது ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க தான் 1981 வச்சாங்க. அதற்கு முன்னாடி 1923 ராஜாளியார் வந்து 300 வச்ச சிலையை காணாம், அது நிலச்சரிவில் போயிடுச்சு. ஆனால் இருந்த சிலைகளில் முதல் சிலையாக வச்சது 5ஆம் உலக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவங்க தான் வச்சாங்க. அந்த சிலைக்கு இந்த பிள்ளைகளை கூட்டு போய் இப்படி மாலை போட வச்சு அவங்க எவ்வளோ சிறப்பு செய்யும். அப்போ 15/2/2020 சாதாரண நாள் அல்ல, ரொம்ப முக்கியமான நாள். அந்த 15/2/2023 இன்னொரு சிறப்பு வந்துச்சு. இப்போ ஐயா சொல்லிக்கிட்டே சொன்னாங்க பேச்சில், ஐயா திண்டுக்கல் துரைமுருகன் சொல்லி ஐயா வந்து மிகப்பெரிய அது உங்களுக்கு ஒரு கட்டுரை ஐயா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த கட்டுரை வந்து ஐயா தலைமை தாமன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கேன். தொல்காப்பியத்தை சரியாக படிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இந்த கட்டுரை இருக்கேன். இதுக்கு பெரிதும் எனக்கு துணை புரிஞ்ச நூல் வந்து திண்டுக்கல் தமிழறிஞர் துரைமுருகு அவங்களுடைய நூல் தான். அந்த நூல் வெளியிட போது தொல்காப்பியத்துனர் நூல் வெளியிட்டது 15/2/2023. அது மறக்க முடியாத நாள் இன்றைய தேதி. அதனால அந்த மறக்க முடியாத அந்த ஐயா இந்த கட்டுரையை தான் உங்களுக்கு ஐயா கொடுக்குறேன். ஆக இந்த 15/2 வந்து மறக்க முடியாத நாள். அது மாதிரி இதோட தொடர்ச்சியா தொல்காப்பு மன்றம் எவ்வளவு பெரிய அரசாங்கத்திலிருந்து மரியாதை பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசே தொல்காப்பியர் விழா எடுக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன். உடனே அவங்க அதை ஏற்றுக்கிட்டு ஆணை வெளியிட்டாங்க, அவங்க கொண்டாடினாங்க. அதுல எங்களை வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு தொல்காப்பு மன்ற சிறப்பாக கூப்பிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காப்பிய காடு அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பிய குடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொல்காப்பியர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து மாலை போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, விருதுகள் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கு எங்களை வந்து கூப்பிட்டுனாங்க. அந்த தேதி வந்து 5/5/2023 போய் அங்கே கலந்துக்கிட்டோம். அப்படி கலந்துக்கிட்டதுல ஒரு மனநிறை, நம்ம தொல்காப்பியத்தை பரப்புறதுக்காக இந்த அமைப்பு வச்சோம். உலக தமிழ் சங்கத்தில் ஒரு வினா எழுது, இங்கே வந்து தொல்காப்பு மன்றம் இருக்கான்னு கேட்குறாங்க. தொல்காப்பு மன்றமே இல்லை, கண்ணுக்கட்டியத்தூர் வரைக்கும் இல்லை. அப்போ அந்த இயக்குனர் சொல்கிறாரு, இங்கே உடனே தொல்காப்பு மன்றம் துவக்குங்க சொல்கிறாரு. உடனே துவக்கணும். அப்படி துவக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து
சரியாக போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற மனநிறைவு. அந்த வகையில் தொல்காப்பிய மன்றம் வந்து 6 ஆண்டுகள் ஆச்சு. 6 ஆண்டு ஆச்சு. ஒவ்வொரு ஆண்டும் தொல்காப்பிய குழந்தைகளுக்கு போய் சேரணும், மாணவர்களுக்கு போய் சேரணும், இளைஞர்களுக்கு போய் சேரணும், தொல்காப்பியம் படிக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு போய் சேரணும். இந்த மாதிரி எல்லாம் வகையாக பிரித்து பார்த்து அவங்களுக்கு நம்ம போய் தொல்காப்பியத்தை பரப்பிட்டு இருக்கோம். அந்த தொல்காப்பியன் பேர் வச்சவங்களை பார்த்தாலே போய் அவங்களுக்கு புத்தகம் பரிசு கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற அரசியல் கட்சியான விடுதலை சிறுத்தை இன்னொரு கட்சி இருக்கு. அதோடைய தலைவர் வந்து திருமாவளவன். அந்த திருமாவளவனுடைய தந்தை பேர் தொல்காப்பியன். உலகத்துல தந்தை வந்து மகனுக்கு பேர் வைப்பாங்க, ஆனா அவர் தன்னுடைய தந்தைக்கு தொல்காப்பியன் பேர் வச்சார். அது வந்து பெரிய வரலாறு. அந்த வரலாறுல நம்ம தொல்காப்பியனை போய் தேர்ந்தெடுத்துருக்காரு. அது மாதிரியான ஒரு தொல்காப்பியன் எங்கெங்க பேர் வருதோ அவங்கெல்லாம் போய் நான் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுடைய ஆதரவு தொல்காப்பிய பரப்புரை கிடைச்சுன்னா மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே சேர்த்துக்குவோம். மற்றபடி யார் தமிழில் பேர் வச்சாலும் நாங்கள் போய் உடனே பரிசு கொடுத்துருவோம். எங்கள் மகாத்மா காந்தி கற்றல் மையம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு உதவியோட. அதில் ஒரு தொல்காப்பிய மன்றம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இந்த குழந்தைகளுக்கு செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து அவங்கள காப்பாற்றணும், அவங்கள மாற்று வேலையாக அவங்களுக்கு தொல்காப்பியம் சொல்லிக் கொடுக்கறது, வேற தமிழில் ஈடுபட வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். அதில் ஒரு சதுரங்க சாதனையாளர்